ஸோ கைஸ் திரும்ப ஒரு தரமான ஒரு ஃப்ரீ பேனோட தான் வந்திருக்கேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆல் டிவைஸ் ஒர்க் ஆகிற மாதிரி தான் வந்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ பேனில் வேணும்னா மறக்காம இந்த ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக பண்ணுங்க. அது ஏன்னா நான் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. சிவா பேனல் அஃபிஷியல் இதாக பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட போடுறேன். மறக்காம இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நான் எப்போ ஃப்ரீ பேனில் போட்டாலும் சிவா பேனல் அஃபிஷியல் இந்த குரூப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் போடுவேன். அதுக்கப்புறம் தான் யூடியூப் போடுவேன். அதனால் நீங்கள் சிவா பேனல் அஃபிஷியல் இந்த குரூப்பில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. சரி ஓகே, உங்களுக்கு ஃப்ரீ பேனில் வேணும்னா சிவா பேனல் அஃபிஷியல் இதில் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பெய்டு பேனில் வேணும்னா சிவா ஆல் பேனல் ஒரு குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவா பேமெண்ட் ப்ரூஃப், சிவா ஃபீட்பேக் இதெல்லாம் இருக்குது. இதில் வேணா ஜாயின் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் நம்மகிட்ட யாரெல்லாம் பேன் வாங்கினாலோ அவங்க கொடுத்த ஃபீட்பேக்கு, பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பேன். பெய்டு பேனில் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ப்ரீமியம் பேனில் ஒன்று இருக்குது. மெயின் ஐடி பார்த்தீங்கன்னா 100% சேஃப், ஒன்றுமே ஆகாது. ரூம் வச்சு பிஆர் சிஎஸ்சி என்ன ஒன்றா விளாட்லாம், ஒன்றுமே ஆகாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ பேனில் பற்றி வேறு என்ன டவுட்டாக இருந்தாலும் தனியாகவே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் டிஎம் சொல்லி லிங்க் கொடுத்துருப்பேன். சிவா பேனில் போட்டு வெரிஃபை டிக்கு போட்டுருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி. இந்த ஐடி தாராளமாக நீங்கள் எப்போ வேணால் மெசேஜ் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரி ஓகே, இப்போ எப்படி ஃப்ரீ பேனில் செட்டப் பண்ண சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேனில் கரெக்டாக ஒர்க் ஆகும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே லைக் மட்டும் கொடுத்துருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேனில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பேனில் ஒர்க் ஆச்சுன்னா மட்டும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இப்போ ஃப்ரீ பேனில் எப்படி செட்டப் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம எல்லா குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிவா பேனல் அஃபிஷியல் இதுதான் பார்த்தீங்கன்னா நான் மெயின் சேனல். நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், 80% ட்ராக் ஹெட்ஷாட் ப்ளஸ் குளோபல் லொக்கேஷன் காட்டும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணேன். நான் எப்போ ஃப்ரீ பேனில் போட்டாலும் இந்த சிவா பேனல் அஃபிஷியல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் போட்டுருவேன். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா குரூப்பும், வேறு எதுவுமே கிடையாது. இதில் இருக்குது பார்த்தீங்களா, சிவா பேனல் அஃபிஷியல், சிவா ஆல் பேனல் ஏபிகே அண்ட் செட்டப்பு, சிவா பேமெண்ட் ப்ரூஃபு, சிவா ஃபீட்பேக் ப்ரூஃபு, அப்புறம் சிவா ஆல் பேனல், ஓகேவா, அப்புறம் சிவா டீம் பேனல். இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல், வேறு எதுவுமே கிடையாது. கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்க. லோகோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நான் 80% வந்து ட்ராக் ஹெட்ஷாட் போட்டுருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.59 GB இருக்கும். இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அங்கே பக்கத்தில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் டு டவுன்லோட் கொடுத்துருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும். நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைலும் கொடுத்துருப்பேன், எம்டி மேனேஜ், இதுவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நார்மல் ஃப்ரீ ஃபயர் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்பேன். இது மூணுமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா பேனல் அஃபிஷியல் இந்த குரூப்பில் இருக்குது. இந்த குரூப் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் தரேன். இந்த சேனல் ஜாயின் பண்ணிக்கின்னு இது மூணுமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க ஃபோனில். நான் வந்து எதனா ஒரு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ எம்டி மேனேஜ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் டவுன்லோட்ஸில் போங்க. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இது இருக்குது பார்த்தீங்களா, 367 MB. இதை பற்றி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுங்க. எல்லாம் ஓகே கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ ஓகே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை ஓப்பன் பண்ணுங்கள். நார்மல் ஃப்ரீ ஃபயர் நீங்கள் மேக்ஸ் வச்சுருந்தா ஒரு பிரச்சனை இல்லை. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுது. இது ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம நார்மல் ஃப்ரீ ஃபயர் தான் பேனல் போட போகிறோம். இப்போ நார்மல் ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது கெஸ்ட் ஐடி லாகின் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு நான் ஐடி லாகின் பண்ணி தான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அதேமாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு தான் அது வந்து செட்டப் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ரீ, இதில் வந்து எந்த ஒரு ஆக்குமே இல்லை. ஜஸ்ட்டு நார்மலாக ஃப்ரீ ஃபயர் தான், இது சாதா ஃப்ரீ ஃபயர். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஐடி லாகின் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேனல் போட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிவைஸுமே ஒர்க் ஆகும். நான் செட்டப் பண்ணிட்டு கரெக்டாக பண்ணுறேன். முக்கியம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் வச்சுக்கணும். ஏன்னா சுவிட்ச் செட்டப் பண்ணணும். அதனால தான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை செட்டப் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் நெட்டில் விடலாம். ஜஸ்ட்டு லாகின் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ஒய்ஃபை தேவை. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஐடி யூஸ் பண்ணக்கூடாது, செகண்ட் ஐடி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மெயின் ஐடியில் போட்டு ப்ளே பண்ணுற மாதிரி பேனல் வேணும்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேனல் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஐடி ஃபுல் சேஃபு. நம்மகிட்ட ஃபீட்பேக் நிறைய ஆல்ரெடி போட்டிருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள் என்கிட்ட. இப்போ நான் கெஸ்ட் ஐடி மட்டும் லாகின் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா ஒரு செகண்ட் ஐடி 8 லெவல் ஐடி தான் போட்டு லாகின் பண்ணி ப்ளே பண்ணலாம் தாராளமாக. செட்டப் வந்து 2 ஸ்டெப்பு தான், ஈஸியாக முடிஞ்சிடும். நான் தொடர்ந்து மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள்.
கொஞ்சம் டவர் கொஞ்சம் அடிக்கல. நான் வைஃபை மாற்றிக்கிறேன். இப்போ லாகின் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நான் ஃப்ரீ ஃபயர் தள்ளி விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வைஃபை டவர் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சுசுகா ஆப் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் செட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு அபவுட் ஃபோனில் போயிட்டீங்கன்னா கீழே ஓஎஸ் வெர்ஷன் இதுமாரி இருக்கும், இல்லை பில்டு நம்பர் அதுமாரி இருக்கும். இது நீங்கள் 7 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ சுசுகா ஆப் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சுசுகோ இஸ் நாட் ரன்னிங்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணணும். அது வந்து பேரிங்னு ஒன்று இப்போ கிளிக் பண்ணுங்கள். டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுமான்னு தெரியல, ஏன்னா ஸ்க்ரீன் வந்து ஹைட் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டீபங்கின்னு ஒன்று இருக்கும். தனியாக கூட ஸ்க்ரீனில் எடுத்து அனுப்பிச்சி விட்றேன். ஒயர்லெஸ் டீபங்கின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒயர்லெஸ் டீபங்கிங் ஆன் பண்ணணும். அப்போ கீழே ஒரு ஆப்ஷன் காட்டும், பேர் டிவைஸ் வித் பேரிங் கோட்னு காட்டும். அப்படியே கனெக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மேலே சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். இப்போ வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் சுசுகா ஓப்பன் பண்ணிட்டு பேக் வந்துட்டு இங்கே ஸ்டார்ட் வருது பார்த்தீங்களா, அது வந்து சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சுன்னா இங்கே ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸ்டார்ட் கொடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 3 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே மேலே பார்த்தீங்களா சுசுகோஸ் ரன்னிங் வருது. இப்போ தான் முக்கியமான விஷயம், அது கீழே ஒரு ஆப்ஷன் காட்டும். இதை கிளிக் பண்ணி எம்டி மேனேஜர் மட்டும் அலோவ் வரணும். இங்கே பார்த்தீங்களா எம்டி மேனேஜர் ஆப் இருக்குது, நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் இதுமாரி ஆன் பண்ணி வச்சுக்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ZH ஆப் இன்னொரு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி ட்ராக் ஹெட்செட் நான் வந்து ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துது. இதை வந்து எக்ஸ்ட்ரா டியர் பண்ணணும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டியர் பண்ணி அது டெலிட் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி இது பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் டெலிட் பண்ணிடுறேன், உங்களுக்காக பர்சனல் பண்ணுறேன். இப்போ இதுமாரி பார்த்தீங்கன்னா நான் 1.59 கொடுத்தேன்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் கொடுத்தது. டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது தனியாக வந்துடும். இது தனியாக ஒரு ஃபோட்டோவில் போட்டு வச்சுட்டு இதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா டியர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா டிஎம்ஏ கொடுத்தேன். அவங்க பாஸ்வேர்டில் எதுவும் போடவே இல்லை. நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பாங்க, நான் பாஸ்வேர்டில் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா டியர் மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் தான் எம்டி மேனேஜருக்குள்ளே போகணும். ஏன்னா ZH பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகாது, காப்பி ப்ராப்ளம் வரும். ஆனால் எம்டி மேனேஜர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கரெக்டாக ஒர்க் ஆகும். அதுக்கு முக்கியமாக நீங்கள் சுசுகோ கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டியர் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா பெரிய புதுசாக ஃபோல்டர் வந்துச்சு. ஓகே, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சுசுகோ ஓப்பன் பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சுசுகோஸ் ரன்னிங்னு வரணும். இந்த கீழே ஒரு ஆப்ஷனில் எம்டி மேனேஜர் டிக் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபேஸ்ட் ஆகும். இப்போ நான் எம்டி மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் ட்ராக் ஹெட்செட் இந்த ஃபோல்டருக்கு போகிறேன். இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, இதை காட்டுது. இப்போ ரைட் சைடில் ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணணும். நல்லா பார்த்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன், ஆண்ட்ராய்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா இதை கிளிக் பண்ணணும். இப்போ தான் இது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா இந்த com.ds புதுசாக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்ல, அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுக்கணும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டேட்டாக்குள்ளே போயிருக்கணும். இப்போ காப்பி பண்ணுறேன், காப்பிக்கு ஓகே கொடுக்குறேன். அப்ளை டு ஆல் இந்த கீழே பார்த்தீங்கன்னா அதை டிக் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு அப்போ ஓகே கொடுக்கணும். கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், அது ஃபுல்லாகும். இது ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ராக் இங்கேயே பார்த்தீங்கன்னா ட்ராக் ஹெட்செட் போட்டிருக்கு. 1.8 GB இருக்குது. சும்மா ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடும். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்கள் பேண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு கைட்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. இது கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதை வச்சு தாராளமாக நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணிக்கலாம். ரூம் மேட்ச் விளையாடிங்கன்னா ஒரு மேட்ச் 2 மேட்ச் மட்டும் மெயின் ஹெட்டில் போட்டு ப்ளே பண்ணிக்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மெயின் ஹெட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி பேனல் தான், ஃப்ரீ பேனல். எல்லா டிவைஸும் ஒர்க் ஆகும், ஆல் டிவைஸ் ஒர்க்கிங். உங்களுக்கு மெயின் ஹெட் பேனலு இல்லை பேன் ஆகக்கூடாதுன்னா பெய்டு பேனலு ப்ரைமியம் பேனலு 2 இருக்குது. ப்ரைமியம் பேனல் பார்த்தீங்கன்னா மெயின் ஹெட்லேயே போட்டு ப்ளே பண்ணலாம்.
எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெய்டு பேனல் தான் கரெக்டாக இருக்கும். இப்போதையா இந்த இடத்துல ரைட் சைடில் க்ரீன் கலர் காட்டுது பாருங்கள். இதேமாரி பேர் வச்சுக்கின்னு இங்கே ரைட் சைடில் 2 பேர் ஒரே மாரி பார்த்தீங்களா க்ரீன் கலர் காட்டுச்சுன்னா கரெக்டாக பேஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு செக் பண்ணி பார்க்கணும். இங்கே க்ரீன் கலர் சேம் பேர் இதேமாரி இது செக் பண்ணிட்டுனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனல் ஒர்க் ஆகும். இது க்ரீன் கலர் வந்துச்சுனாலே உங்களுக்கு பேனல் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே அவ்வளோதான். இப்போ நான் தள்ளி விட்டு நான் கேமுக்குள்ளே போகிறேன். நார்மல் ஃபிஷ் ஏதோ இருக்குது, நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த க்ரீன் கலர் மட்டும் கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக பேனல் ஒர்க் ஆகும். இதில் இன்னொன்று இருக்குது. நீங்கள் வந்து கேரட் ஸ்கில் டவுன்லோட் பண்ணணும். நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 MB இருக்குது. இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை தேவையில்லை, அது பேஸ்ட் பண்ணிட்டு பேர் ஒய்ஃபை தேவையில்லை. இப்போ நான் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா டியர் கொடுக்குறது வரைக்கும் தான் உங்களுக்கு ஒய்ஃபை தேவை. இதுக்கப்புறம் இந்த தாராளமாக ஒய்ஃபை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் நெட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கேரட் ஸ்கில் முக்கியம் டவுன்லோட் பண்ணுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறணும். அப்போ தான் லொக்கேஷன் கரெக்டாக உங்களுக்கு காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ நான் ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. Mushroom time is the prime time. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தெரியுது. அவ்வளோதான். இப்போ லொக்கேஷன்லாம் கரெக்டாக தெரியுது. இப்போ நீங்கள் ட்ராக் அடிச்சா 80% கரெக்டாக இருக்கும். தாராளமாக நீங்கள் விளாட்லாம். ஓகே கேஸ், இப்போ செட்டப் என்ன டவுட் ஆச்சுன்னா ஒரு ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா செட்டப் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக லொக்கேஷன் காட்டும். பார்த்தீங்கன்னா எனிமி மேலே பச்சை கலர் காட்டுது பார்த்தீங்களா? ஓகே லொக்கேஷன்லாம் காட்டுது கரெக்டாக. ஓகே வேறு என்ன டவுட் வந்தால் தனியாக மெசேஜ் பண்ணுங்கள். பெய்டு பேனல் வேணுன்னா டிஎம் நம்ம டிஎம் லிங்க் கொடுத்துருப்பேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்மகிட்ட எல்லா வகையான பெய்டு பேனலும் இருக்குது. முக்கியமாக ப்ரைமிங் பேனல் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஐடி சேஃபான பேனல். சப்போஸ் ஃப்ரீ பேனல் யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகலாம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் எப்படி பண்ண தரேன் சொல்லித்தரேன். ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ்.